ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்க. அவர் கிருபை நமக்கு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. நமக்கு பெரிய அதிசயங்களை செய்கிறவர், நமக்கு பெரிய நன்மைகளை செய்கிறவர், பெரிய தயவு கொடுக்கிறவர். இன்றைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஜீவன் இல்லாம மரித்து போயிருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். நேற்று வரைக்கும் என்னுடைய பாட்டி ஜீவனோடு இருந்தாங்க. மதியம் திடீரென்று அவங்க மரணம் அடைந்தாங்க. கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. பாருங்க, இந்த 1ஆம் தேதி அவங்களால பார்க்க முடியல. இந்த 1ஆம் தேதி எப்பொழுதுமே ஆலயத்துல இருக்கிற ஒரு தேவ பாத்திரம், இன்றைக்கு அந்த பாத்திரம் இங்க இல்ல. என்னுடைய பாட்டி மரித்து போனாங்க, கிறிஸ்துவுக்குள்ள மரித்தாங்க. ஏன்? ஆண்டவருக்கு உண்மையா நேசித்த தேவ பாத்திரம், அந்த ஆண்டவரை உண்மையா விசுவாசித்த பாத்திரம். கர்த்தர் வருகைக்கு நிச்சயமாகவே என்னுடைய பாட்டி ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பாங்க என்று எனக்கு நிச்சயமாக விசுவாசம். இன்றைக்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இதை நம்ம தவறி விடாதபடி இந்த ஜீவன் கொடுத்த தேவனுக்கு நம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் தொடரும்படி நம் தேவனை ஆராதித்து, ஏசப்பா எனக்கு இன்னைக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்கப்பா, இந்த நிமிஷம் நான் ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, நான் ஆராதிக்கிறப்பா. நான் மரித்து போயிட்ட பிறகு என்னால் ஆராதிக்க முடியாது. நான் மரித்து போன பிறகு உம்மை பார்க்க முடியாது. நான் மரித்து போன பிறகு உம்முடைய வார்த்தை கேட்க முடியாது. அப்பா, நான் இப்பொழுதே என் ஜீவன் இருக்கும் பொழுதே உமக்கு நான் நன்றி சொல்கிறேன் அப்பா. இப்பொழுதே உமக்கு நான் ஆராதனை செய்கிறேன் ஆண்டவரே. அப்பா நன்றி ராஜா. கர்த்தரை துதிங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உம்மை துதிக்கிறப்பா. பக்தன் தாவீது இப்படியாய் சொல்றாரு, கர்த்தர் நல்லவரே, கர்த்தர் நல்லவரே, அவர் நல்லவரே, அவரை துதிங்க. அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை உங்களுக்கு மாறாது. அவர் கிருபை உங்களை நேசிக்கும். அவர் கிருபை உங்களை வாழ வைக்கும். அவர் கிருபை உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் விடுதலையாக்கி உங்களை ரட்சித்து உங்களை தலையை உயர செய்யும். உங்களுக்கு வருகிற ஆபத்து, உங்களுக்கு வருகிற உபத்திரம் எல்லாவற்றிலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களை தாங்கக்கூடிய பலனாய் காணப்படுகிறது. பாருங்க, வேதம் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தின் தேவனை துதிங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோக ராஜாவை நம்ம துதிக்கணும். சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறார். கம்மிங் சூன் ஜீசஸ் கிரைஸ்ட். சீக்கிரத்துல இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். ராஜாவா வரப்போகிறார். அந்த ராஜாவை நம்ம ஆராதித்து விசுவாசித்து நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் அதில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். பரலோகத்தின் ராஜாவை துதிங்க. நம்ம மனுஷரை துதிக்கல, வீணானதை துதிக்கல, இயேசு கிறிஸ்துவை நம்ம துதிக்க வந்திருக்கிறோம். ரட்சகரை துதிக்க வந்திருக்கிறோம். கர்த்தாதி கர்த்தரை துதிக்க வந்திருக்கிறோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த புதிய மாதத்தை கொடுத்ததற்காக நன்றி அப்பா. கடந்த மே மாதம் எல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீங்க ஏசப்பா. எல்லா தேவைகளும் சந்தித்தீங்க அப்பா. இதோ இந்த மே மாதத்துல ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய ஜூன் மாதத்துல கடந்து வர உம்முடைய கிருபை தந்ததற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த புதிய ஜூன் மாதத்தை கொடுத்த கர்த்தரை துதியுங்கள். அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்க, இந்த ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்த என்னுடைய பாட்டி இன்றைக்கு வர முடியல. இன்றைக்கு அவங்களுடைய மரணம் படுத்து அவங்க என்னவா இருக்கிறாங்க, அவங்க ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க மரித்து போய் ஒரு வீட்டுக்கு எதிரில் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் என் தேவனை இந்த நேரத்துல நான் துதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏன்? அவர் ஜீவன் உள்ளவர். அவர் மறுபடியும் ஜீவனை கொடுப்பார். பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வருவார். அவர் இயேசுக்குள்ள மரித்தாங்க. இயேசுக்குள்ள மரிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கபடி இயேசு ஆசீர்வதிக்க சர்வ வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எல்லாமே ஸ்தோத்திரிக்கலாம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னைக்கு கூட நீங்க சபை வைக்கணுமான்னு கேட்டாங்க. நான் என்னைக்குமே வைப்பேன். இயேசுக்கு தான் முதல் இடம், அப்புறம் தான் மாம்சத்திற்கு. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை கொடுப்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பலனை கொடுப்பார். நம் ஜீவன் இருக்கிற வரைக்கும், நம் ஜீவன் இருக்கிற வரைக்கும் உண்மையாய் கர்த்தாதி கர்த்தரை துதிங்க. பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற ராஜாவை துதிங்க. அவர் கிருபை உங்களுக்கு என்றும் உள்ளது. அவர் கிருபை உங்களுடைய ஆபத்துல உள்ளது. அவருடைய கிருபை நீங்க அழுகையில உள்ளது. அவருடைய கிருபை நீங்க அவமானப்படும் பொழுது உள்ளது. நீங்க எல்லாவற்றிலும் சோர்ந்து போகும் பொழுதோ அவர் கிருபை உங்களை பாதுகாக்கும். அவருடைய கிருபை உங்களை நேசிக்கும். Thank you Father, thank you Lord. நன்றி ராஜா. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus.
Thank you Father. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க இயேசப்பா. இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளுங்க டேடி. இந்த ஆராதனையில வாசம் பண்ணுங்க அப்பா. இந்த ஆராதனையில நீங்க வாங்க டேடி. எங்களோட பேசுங்க அப்பா. ஆண்டவரே இந்த மாதத்துடைய நன்மை கிருபை எங்களை தொடரட்டும் அப்பா. இந்த மாதத்துடைய எல்லா ஆசீர்வாதங்களும் தொடரட்டும் அப்பா. இந்த மாதத்துடைய கிருபை எங்களை தொடரட்டும் அப்பா. இந்த புதிய ஜூன் மாதத்தை கொடுத்தீங்க அப்பா. இந்த புதிய ஜூன் மாதம் ஆண்டவரே 1/6/2025 ஆண்டவரே காண செய்தீங்க அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. செய்த நன்மைகளை நான் நினைக்கிறோம் அப்பா. செய்த நன்மைகளை நான் நினைக்கிறேன் ராஜா. ஆண்டவரே நன்றி ராஜா. இயேசுவின் நாமத்தினால் அப்பா இந்த ஆராதனை ஏற்றுக்கொள்ளபடி உம்முடைய கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கிறேன். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you